guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 5. எபிசோடு 4 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கூட்டத்தில் இருக்கிறவங்க உண்மையான பியூர் பிளட்னா மானா லேம்பும் சிலையும் டேமேஜ் ஆகிருக்கணுமே, இங்கே அப்படி ஆகலையேன்னு டவுட் படுறாங்க. அப்போ தான் அந்த ஏபல் ரொம்ப கூலாக சீனில் என்ட்ரி கொடுக்குறான். இந்த குழப்பத்தையே அட்வான்டேஜாக மாற்றி ஒரே செரமனியில் நமக்கு 2 பியூர் பிளட் வாரிசுகள் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி கூட்டத்தோட சந்தேகத்தை கொண்டாட்டமாக மாற்றி டைவர்ட் பண்ணுறான். அந்த கூட்டமும் அவன் பேச்சை நம்புது. ஹால் முழுக்க எல்லாரும் கத்தி ஆரவாரம் பண்ண புது பியூர் பிளட்டுக்கான ஸ்பெஷல் கிளவுஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கப்படுது. அதை வாங்கும்போது நம்ம ஆள் புரிஞ்சுக்கிறான், இந்த ஃபேமிலி நம்மளை பப்ளிக்காக அவங்க வாரிசுன்னு லாக் பண்ணிட்டாங்க. செரிமனி நார்மலாக முடியுது. மேலே இருந்து அந்த ஏபல் பையன் தந்திரமாக சிரிக்கிறான். ஏன்னா அவன் வேணும்ட்டு தான் இந்த டிராமாவை பண்ணுறான்னு நம்ம ஹீரோ அப்போவே அவனோட பிளானை கணிச்சிட்டான். அந்த ஏபலுக்கு எந்த வகையிலும் கடன் பட்டிருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். செரிமனி முடிஞ்சு ஃபேமிலி எல்லாரும் செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பார்ட்டி பண்ண விருப்பம் இல்லை. அவனுக்கு ட்ரைனிங் பண்ண ஒரு இடம் தான் வேணும். அங்கிருந்து அவன் நைஸாக நழுவ பார்க்கும்போது அந்த இடத்துல ஏபல் நம்ம ஹீரோ பேரை சொல்லி அப்படியே கூப்பிட்றான். இவ்வளவு சீக்கிரம் அவன் பேசுவான்னு எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அந்த ஆள் நம்ம ஹீரோ போகிற வழியை மறித்து வெளியே பார்க்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி உடனே ஒரு கனெக்ஷனை உண்டாக்க பார்க்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவுக்கு பியூர் பிளட் அவேக்கனிங்கான கையை நீட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறான். இந்த ஹேண்ட்ஷேக் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராப்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போதைக்கு மறுத்தா தேவையில்லாத பகை வரும்னு நினச்சி நம்ம ஹீரோ கையை நீட்டுறான். கையை நீட்டும் போது பழைய துரோகங்களும் இரத்த கலரியான மெமரிஸும் நம்ம ஹீரோ மனசில் வந்து போகுது. 2 பேர் கையும் முட்டை போகிற அந்த செகண்டில் பதட்டம் பயங்கரமாக ஏறுது. நம்ம ஆள் தயங்குறத ஏபல் நோட் பண்ணுறான். கடைசியில் நம்ம ஆள் கையை கொடுக்காம அப்படியே கீழே போட்டுறான். கையை கொடுக்க மறுத்ததால் அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆகுது. ஆனால் ஏபல் கோவப்படாமல் அந்த சுச்சுவேஷனை நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறான். வெளி வேஷத்துக்காக கூட இந்த ஆளை நம்மளால் தொட முடியலேன்னு நம்ம ஹீரோ தனக்குள்ளே நினச்சிக்கிறான். சரி உன் இஷ்டம். நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டாலும் ஏபல் வெளியே காட்டிக்காம நம்ம ஹீரோவோட ரியாக்ஷனை வச்சு அவனோட மைண்டை படிக்க பார்க்குறான். சும்மா போகாமல் நம்ம ஹீரோ தோளில் தட்டி நாம் சீக்கிரமே மறுபடியும் மீட் பண்ணுவோன்னு ஒரு நக்கல் கலந்த வார்னிங்கை கொடுத்துட்டு போகிறான். வெளியே சைலண்டாக இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்போ டபுள் அலர்ட் ஆகுறான். அவன் சொன்ன வார்த்தை நம்ம ஆளுக்கு ஒரு மிரட்டல் மாதிரி தான் கேட்குது. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த கூட்டமும் ட்ராக்கர் ஃபேமிலியில் கிடைச்ச 2 பியூர் பிளட் வாரிசுகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இவன் ஃபெயில் ஆயிட்டான்னு நினச்சிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சான கோல்டன் லைட்டை பற்றி எல்லாரும் ஆச்சரியமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கூட்டம் தன்னை பற்றி ஓவராக பேச ஆரம்பிக்கிறத நோட் பண்ண நம்ம ஆள் அங்கிருந்து சைலண்ட்டாக எஸ்கேப் ஆகி தன்னோட ரூமுக்கு வந்துடுறான். அப்பாடா, இப்போ தான் அந்த ஃபார்மல் ஆக்டிங்கை விட்டுட்டு நிம்மதியாக மூச்சு விடுறான். அந்த செரிமனி ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அவனுக்கு சும்மா மூச்சு முட்டுற மாதிரி சுவாரஸ்யமே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் தனக்குள்ளே நடந்த அந்த உண்மையான மிஸ்ட்ரியை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு என்னன்னா, அவன் ஒரு பியூர் பிளட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு உடம்புல எந்த ஒரு சேஞ்சும் தெரியலை. ரொம்ப நார்மலாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா நிஜமான பியூர் பிளட் அவைக்கனானா அவங்களுக்கு மானா இன்ஹிபியன் பவர் வந்திருக்கணும். இந்த மானா தான் டிராகன்ஸுக்கு எதிரான பவர். அதனால தான் பியூர் பிளட்டுக்காரங்க பாதுகாப்பாக இருக்க அந்த ஸ்பெஷல் கிளவுஸை போடணும். ஒருவேளை தனக்கு நிஜமாலுமே அந்த பவர் இருந்திருந்தா கிளவுஸை கலட்டின உடனே அங்கே சுற்றி இருக்கிற மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கணும். ஆனால் அப்படி எதுவும் ஆகலை. குழப்பமான நம்ம ஆள் உண்மையை ஸ்ட்ரைட்டாக பார்க்க தன்னோட ஸ்டேட்டஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணுறான். ஸ்டேட்டஸ் விண்டோவை ஓப்பன் பண்ண நம்ம ஆளுக்கு செம்ம சர்ப்ரைஸ். எல்லாரும் சொன்ன மானா இன்ஹிபிஷன் பவருக்கு பதிலாக இவனுக்கு மானா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற வேற லெவல் ஸ்கில் கிடைச்சிருக்கு. இதோட உண்மையான பவர் என்னன்னு இப்போ நம்ம ஆள் அதோட டிஸ்கிரிப்ஷனை கேர்ஃபுல்லாக படிக்கிறான். இந்த மானா ரிஃப்ளெக்ஷன் பவருங்கிறது எப்பவும் இருக்கிற பேசிவ் ஸ்கில் கிடையாது. இது நாம் நினச்சா மட்டும் ஆன் பண்ணுற ஒரு ஆக்டிவ் ஸ்கில். இது சுற்றி இருக்கிற மேஜிக் பவரை அப்படியே டோட்டலாக காலி பண்ணிடும். இதனால தான் அவன்கிட்ட இருந்த பழைய ரேர் ஹீலர் கிளாஸ் இப்போ இம்மார்டல் அப்படிங்கிற யூனிக் கிளாஸாக அப்கிரேட் ஆகிருக்கு. அப்போ தான் செரிமனியில் நடந்த விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வருது. நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளூ லைட்டும் ரைனாவுக்கு ரெட் லைட்டும் வந்துச்சு. ஆனால் தனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரெட்டில் ஆரம்பித்து அப்புறம் கோல்டன் கலராக மாறிடுச்சு. இதை வச்சு சிஸ்டம் கொடுத்த வார்னிங் மெசேஜையும் மிஸ்ஸான டேட்டாவையும் லிங்க் பண்ணி பார்க்குறான். பால் அந்த மரண மாசான உண்மையை கண்டுபிடிக்கிறான். அந்த சிலை ஒருத்தரோட ரத்தத்தை செக் பண்ணலை, அவங்களோட பவர் கிளாஸ் என்னன்னு தான் ஜட்ஜ் பண்ணியிருக்கு. அதாவது ரெட் லைட் வந்தால் அது ரேர் கிளாஸ்,
கோல்டன் லைட் வந்தால் அது யூனிக் கிளாஸ். ஆனால் இந்த காலத்து கிளாஸ் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடியே உருவான பழங்காலத்து சிலை அது. அதோட சிக்னலை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ட்ராக்கர் ஃபேமிலி ரெட் லைட் வரவங்களை எல்லாம் பியூர் பிளட்னு நினச்சி இவ்வளவு காலமாக ஏமாந்துட்டு இருக்காங்க. பரம்பரையாக இவ்வளோ பெரிய மொக்க தப்பை பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நம்ம ஆளு நக்கலா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அடாடா நம்ம கிட்ட கர்மா பாயிண்ட்ஸ் இருக்கா, ஸ்டேட்டஸ் விண்டோவில் இருக்கிற பாயிண்ட்ஸை பார்த்ததும் முன்னாடி நாம இழந்த அதே பவர் தான் இப்போ மறுபடியும் கிடைச்சிருக்கான்னு நம்மால் யோசிக்கிறான். சரி சும்மா இருக்காம இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸை செலவு பண்ணி அந்த சீக்ரெட்டு ட்ராகனியன் ஸ்கில் மெனுவை அன்லாக் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறான். அதுக்கப்புறம் சிஸ்டம் ஓப்பன் ஆகி டிராகன் சம்மந்தப்பட்ட பவர்ஸோட லிஸ்ட்டை காட்டுது. அதில் டிராகன் ஐஸ், மைட் ஆஃப் தி டிராகன், அப்புறம் டிவோர்னு 3 ஆப்ஷன்ஸ் லாக் ஆகிருக்கு. இதில் டிராகன் ஐஸ் அண்டு மைட் ஆஃப் தி டிராகன் ரெண்டும் தான் செம்ம பவர்ஃபுல்லாக தெரியுது. ஆனால் அந்த டிவோர் பவர் மட்டும் கேட்குற பாயிண்ட்ஸுக்கு ரொம்ப மொக்கையாக தெரிஞ்சதால் அதை இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடுறான். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சி டிராகன் ஐ அண்டு மைட் ஆஃப் தி டிராகன் ரெண்டையும் அன்லாக் பண்ணுறான். இதில் மைட் ஆஃப் தி டிராகன் பவர் ரூமுக்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ணால் டேஞ்சர்னு நினச்சி பஸ்ட்டு டிராகன் ஐ பவரை மட்டும் ஆன் பண்ணுறான். அவனோட ஒரு கண் அப்படியே கோல்டன் கலர் டிராகன் கண்ணாக மாறுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் சுற்றி இருக்கிற இடத்த பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் இல்லாததால் என்னடா அது இவ்வளவு தானான்னு நம்ம ஆளு கொஞ்சம் அப்செட் ஆகுறான். இந்த ஸ்கில்லுக்கு பில்டப் தான் ஜாஸ்தி போகணும்னு ஆரம்பத்தில் நம்ம ஆள் நினைக்கிறான். ஆனால் அடுத்த செகண்டே ஏதோ ஒரு சேஞ்சை ஃபீல் பண்ணி தன்னோட பார்வையை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். கண்ணு அப்படியே ஃபோக்கஸ் ஆக ஆக அவனோட கான்ஃபிடென்ஸ் திரும்ப வருது. அப்போ தான் தெரியுது இந்த ஸ்கில் சும்மா சாதாரணமானது இல்லை, வேற லெவல் அசாதாரணமானதுன்னு. ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியில் கார்டனில் இருக்கிற அந்த சிலையை இப்போ அவனால் சும்மா நேரில் பார்க்குற மாதிரி அக்கு வேறு ஆணி வேற பார்க்க முடியுது. இந்த ஸ்கில்லை வச்சு சும்மா பார்க்குறது மட்டும் இல்லை, கண்ணில் படுற எந்த ஒரு ஐட்டத்தை பற்றியும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் சிஸ்டம் இப்போ இவனுக்கு அள்ளி தருது. கண்ணில் பார்க்குற டார்கெட்டை அப்படியே ஐடென்டிஃபை பண்ணுற பவரை பார்த்து நம்ம ஆள் ஷாக் ஆகி போயிடறான். அவன் அதை ஓகே சொன்ன அடுத்த செகண்டு அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லா ஐட்டத்தோட மெட்டீரியல்ஸ் என்னன்னு லேபிள் போட்டு டீட்டெயில் ஸ்க்ரீனில் ஓடுது. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு அவனுக்கு பயங்கரமான பேக்லாஸ் ஏற்படுது. நம்ம ஆளோட உடம்பு அப்படியே சடன்லி வீக் ஆகி அவனால் நேராக நிற்க கூட முடியலை. டிராகன் ஸ்கில்ஸ் எல்லாம் செம்ம பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இதை சும்மா யூஸ் பண்ணால் நம்ம உடம்பு தாங்காது போலேன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனால் அப்போ தான் ஒரு மேஜிக் நடக்குது. அவனோட பேசிவ் கிளாஸ் அபிலிட்டி அவன் சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அவனோட உடம்பை க்யூர் பண்ணுது. நாம் ஹீலிங் ஸ்பெல் போடவே இல்லையே, அதுவாக எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஆளுக்கே செம்ம சர்ப்ரைஸ். ஆனால் ஹெல்த்து குறையும் போது ஹீலிங் பவர் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஆள் கிளாஸ் ஸ்கில்ஸை செக் பண்ணி பார்க்குறான். அங்கே அவனோட எல்லா கிளாஸ் ஸ்கில்ஸும் இப்போ பேசிவாக மாறி ஒரு லெவலும் அப்கிரேட் ஆகிருக்கு. இந்த ஹீலிங் ஃபேக்டர் ஸ்கில்லோட புது டிஸ்கிரிப்ஷனை படித்த நம்ம ஆளுக்கே சும்மா அதிருது. ஏன்னா இனிமேல் அவனோட உடம்புக்கு எந்த டேமேஜ் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். இது என்னடா அநியாயத்துக்கு ஓவர் பவர்டு பவராக இருக்கேன்னு நம்மளுக்கே ஷாக் ஆயிடுது. சாதாரண ஹீலிங் பவருக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கும். பேட்டிலில் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இவனுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஹீலிங் ஃபேக்டருக்கு லிமிட்டே கிடையாது. நம்ப முடியாத இந்த பவரை உடனே டெஸ்ட் பண்ண நம்மால் அவனோட கையையே கத்தியால் வெட்டி பார்க்குறான். ரத்தம் கீழே விழ ஆரம்பித்த அதே செகண்டு அவனோட ஹீலிங் ஃபேக்டர் வெறித்தனமாக ஆக்டிவேட் ஆகுது. அவன் கண்ணு முன்னாடியே அந்த காயம் டக்குன்னு மூடிடுது. பவர் நிஜம்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணின நம்ம ஆள் வழக்கமாக அகாடமியில் படித்து முடிக்க 5 வருஷம் ஆகும்னு யோசிக்கிறான். ஆனால் இப்படி ஒரு மரண மாஸ் பவர் கையில் இருக்கும்போது எதுக்கு 5 வருஷம்? இந்த அகாடமியை வெறும் 2 வருஷத்தில் நான் முடிச்சு காட்டுறேன்டான்னு நம்ம ஆள் கெத்தாக சபதம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கான்டினென்ட்லேயே மிகப்பெரிய நைட் ஸ்கூலான ட்ராக்கர் அகாடமிக்கு சீன் ஷிஃப்ட் ஆகுது. அகாடமி முழுக்க புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறங்க அவங்களுக்கு நடுவில் இருக்கிற டாப்பர்ஸ் எல்லாம் செமகத்தாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மெச்சூரிட்டியை நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஆள் ஏற்கனவே பார்த்த ரியலான மான்ஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் நம்ம ஆளுக்கு சும்மா ஜுஜிபி மாதிரி தான் தெரியுறாங்க. அங்கே இருக்கிற கிரேட் ஃபேமிலிஸ் வாரிசுங்க இப்போவே தங்களோட அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு அந்த வம்சத்தோட அக்கிரமம் அகாடமி முழுக்க பரவுன்றதை நம்ம ஆள் கன்ஃபார்ம் பண்ணுறான். அங்கே எத்தனையோ ஃபேமிலிஸ் இருந்தாலும் அதில் 3 ஃபேமிலிஸ் தான் ஒட்டுமொத்த அகாடமியையும் ஆட்டி படைக்கிற டாப் கிரேடு ஃபேமிலிஸாக வளம் வராங்க. டாப் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரூயிட் ஃபேமிலி, இவங்க ஸ்ட்ரென்த்துக்கு பேர் போனவங்க. ரெண்டாவது சிம்பன்ஸ் ஃபேமிலி, இவங்க புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவங்க. இந்த அகாடமி லைஃபை இவங்களோட பவரை சுற்றி தான் நகரப்போகுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.